அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப நாளா நம்ம வீட்ல மாவிளக்கு போடணும்னு ரொம்ப ஆசை. ஆனா, எனக்கு வீட்ல போடலாமா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் யூடியூப்ல பார்த்தேன். வீட்ல போடலாம், வீட்ல போட்டா நல்லது அப்படின்னு சொன்னாங்களா, சரி எனக்கு மாவிளக்கு பிசையணும்னு நினச்சிட்டேன். ஆனா, என்கிட்ட வந்து அரிசி ஊற வைக்கல. அரிசி மாவு தான் இருந்துச்சு. அதை வச்சு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அதை வச்சு யூடியூப்ல பார்த்தேன். அது இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டு அதே மாதிரி தான் செஞ்சேன். நம்ம சின்ன பிள்ளையிலே என் பிள்ளைகளுக்கெல்லாம் மாவிளக்கு கோயிலில் போய் எடுக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா தான் மாவு பிசைஞ்சாவ. நான் இது வரைக்கும் பிசைஞ்சதே கிடையாது. அதனால இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிசைஞ்சேன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாவிளக்கு பிசையும் போது எனக்கு ஏதோ மனசுக்குள்ள ஒரு விதமான சந்தோஷமாக இருந்தது. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாவிளக்கு போட்டோன்னா உண்மையிலே சூப்பராக எரிஞ்சுதா எனக்கு இந்த விளக்கு. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்மளே மாவிளக்கு போட்டு ஏற்றுறதுன்னு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு மாவிளக்குலாம் போட்டு அதுக்கப்புறமா காப்பி குடிக்கணுமா, எனக்கு முறுக்கு போட்டு காப்பி குடிக்கணும்னு ஆசை. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பிள்ளைகள் மற்றபடி எங்கள் வீட்டில் சிலவர் என்ன பண்ணுவாங்க, மிக்சர் போட்டே காப்பி குடிப்பாங்க. நமக்கு அந்த அளவுக்குலாம் இல்லைனாலும் முறுக்கு போட்டு காப்பி குடிக்க பழக்கம் இருக்குது. ஆனால் பெரிய முறுக்கா இருக்குது பற்றிலாம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தெரியல. முன்னெல்லாம் வந்து வடை தானே வடையை தானே பேப்பரில் வச்சு எண்ணெய் புளிவாங்க. ஆனால் இப்போலாம் முறுக்கையும் எண்ணெய் புளிய வேண்டியிருக்கு. ஏன்னா நேற்று வாங்கிட்டு வந்து பேப்பரில் வச்சு கவரில் வச்சு கட்டிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பேப்பர் வந்து எண்ணெயெல்லாம் உறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் முறுக்கை வந்து நான் போட்டு குடிக்க பார்த்துக்கணுங்க. ஏன்னா இப்போ முறுக்குலேயும் அவ்வளோ எண்ணெய் இருக்குது. இந்த முன்ன விவேக் சார் தான் ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, அந்த வடையில் எண்ணெயை புளிவாங்க பற்றியெல்லாம் பேப்பரில். அதுதான் வந்து உண்மையிலே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி பேப்பரில் இது எண்ணெய் எடுத்து வைக்கும்போது, ஏன்னா வேறு வழி இல்லை. இந்த எண்ணெயெல்லாம் எடுக்காமல் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தான் ஆபத்து. அவங்க எந்த எண்ணெயில் போட்டிருப்பாங்களோ, எத்தனை பண்டம் போட்டு எண்ணெயில் போட்டிருப்பாங்களோ நமக்கு தெரியாது. நமக்கு வேணும் தான் நம்ம வாங்கி சாப்பிடுதோம். அவங்கள குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு தேவைன்னு வாங்கி சாப்பிடுதோம். அதில் எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்க வேண்டியது. அப்புறம் என்ன செய்யணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி முறுக்கு போட்டு காப்பியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. இது கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா காலையில் எங்கள் வீட்டுக்காரவே காய்கறி வாங்கிட்டு வந்தது. வெயில் காலம்னா நேரம் கசங்கியிருக்கும். இது வந்து இப்போ மழை பெஞ்சிட்டு இடக்கு பற்றிலாம், அதனால் கொஞ்சம் கசங்காமல் அப்படியே இருந்துச்சு. நைட்டு 7 மணி ஆகிட்டு. இனிமேல் எடுத்து வைப்போம். இதுக்கு மேலே எடுத்து வைக்கலைன்னா மொத்தத்துலேயே புழங்க முடியாமல் ஆயிரும். அதனால் எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் காலையில் நம்ம வீட்டில் குடிச்சேன்னா, கொத்தமல்லியில் நமக்கு ரசமே வைக்க முடியாது பார்த்துக்கிடுங்க. நல்லா இல்லாத மாதிரிக்கே தெரியும். எப்படி ரசம் வச்சாலும் கொத்தமல்லி போட்டால் தான் அதுக்கு ஒரு தனி மவுசே இருக்குது. அதனால் கொத்தமல்லியில் நம்ம கை ஒழிஞ்ச மாதிரி இருக்குமா, அதில் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை வேறு வீட்டில் நொடிச்சு வச்சுருந்தேன். அதையும் காலையில் கழுவிட்டு உணர வச்சுருந்தேன்னா இப்போ நல்லா உணர்ந்து போயிருக்கு. சரி அதையும் எடுத்து வச்சுருவோம். கருவேப்பிலை பற்றிலாம் நிறையா இருக்குது. ஒரு கருவேப்பிலை துவையில் போட்ட வேண்டியதானே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு காணமும் இந்த வெள்ளைப்பூடு தான் வாங்கிட்டு வந்தேன். காணம் வந்து காணத்தை அடிக்கடி நம்ம அரைப்போம். அதனால் காணும் காலியாகும். அதனால் காணத்தை வாங்கிட்டு வந்து பார்த்துக்கோங்க, 1/2 கிலோ காணும். அதுக்கப்புறம் அது என்ன துட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீடி சுற்றின துட்டு போகிற வழியில் ஒரு அந்த அவிய கொடுத்து அவ்வளோ சம்பளம். அதனால் அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வேலை. இனிமேல் சாப்பிட்டு படுக்க வேண்டியதான் பாத்திரம் கழுவிட்டுன்னு.